Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 8 differentialsல differentials and partial derivatives example 8.22 பார்க்கலாம். If u is equal to sin inverse of x plus y by root x plus root y, show that x dou u by dou x plus y into dou u by dou y equal to 1 by 2 into tan u. நம்ம இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, uங்கிற ஃபங்க்ஷன் u of x, y uங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா in terms of x and y இருக்கிறனால நான் u of x, y எடுத்திருக்கேன். That is sin inverse of x plus y by root x plus root y. இதில் x இருக்கிற இடத்துல ஒரு lambda x எடுக்கலாம், yக்கு பதிலா lambda y எடுக்கலாம். நம்ம txன்னு எடுத்துக்கிறேன், நம்ம சாய்ஸ் தான். tங்கிறது ஒரு ரியல் நம்பர், lambda எடுக்கலாம் அல்லது t எடுக்கலாம், எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படியே எடுத்துட்டேன்னா sin inverse of என்ன ஆகிரும், மேலே ஒரு tx வரும் ப்ளஸ் கீழே ஒரு ty வரும். இது என்ன ஆகும்னா root tx ப்ளஸ் root ty கிடைக்கும். So that is sin inverse of, ஓகே, மேலே ஒரு t வெளியே எடுக்கிறோம், அப்போ x ப்ளஸ் y கிடைக்கும். கீழே ஒரு ரூட் t எடுக்கிறோம், அப்போ என்ன கிடைக்கும்னா ரூட் x ப்ளஸ் ரூட் y கிடைக்கும். ஸோ சைன் இன்வர்ஸ்குள்ளே இதையே நான் என்ன எடுத்துக்கணும்னா டீயை ரூட் t இன்ட்டு ரூட் tன்னு எடுத்துக்கலாம், இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ரூட் t இன்ட்டு ரூட் x ப்ளஸ் ரூட் y. கரெக்டா? ஓகே, ஸோ இதில் ஒரு ரூட் மட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எனக்கு என்ன கிடைக்குது, ரூட் t இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் x ப்ளஸ் ரூட் ஒய். ஆனால் நீங்கள் பாருங்கள், இதில் ரூட் t இருக்கா, இப்போ ரூட் t இருக்குது சைன் இன்வர்ஸ்க்கு உள்ள. ஸோ இப்போ அது வெளியே இருந்துச்சுன்னா வேணால் நீ இது எப்படி இருக்கணும், இது இந்த இடத்துல ரூட் t சப்போஸ் வெளியே இருந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஓகே எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் x ப்ளஸ் ரூட் ஒய்ன்னு இருந்திருந்தா, சப்போஸ் இருந்திருந்தா வேணால் இதனோட பவரில் t பவர் ஹாஃப்னு போட்டுட்டு u ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லுவீங்க. இப்படி டீயை பிரிச்சிங்கன்னா தான் இதுக்கு பேர் ஹோமோஜீனியஸ். பாருங்கள், இப்போ டீயை பிரிச்சிங்கன்னா அதனோட பவரில் என்ன இருக்குதோ அதுதான் டிகிரி, இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் யூங்கிற ஃபங்க்ஷன் சொல்லலாம். பட் இது நாட் பாசிபிள், ஏன்னா சைன் இன்வர்ஸ்குள்ளே ரூட் t இருக்குது, அந்த ரூட் t எல்லாம் வெளியே எடுக்கிறது நாட் பாசிபிள். ஸோ அப்படி இருக்கணும்னா இதனோட டிகிரி என்ன, இதனோட டிகிரி என்னன்னா ஈக்குவலாக இருக்கணும். இது எதனோட ஒய் இட் இஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ்னா பர் டிகிரி, இதனோட டிகிரி 1, இதனோட டிகிரி ஹாஃப். டிவைட் பண்ணும்போது என்னாகும் 1 மைனஸ் ஹாஃப், தட் இஸ் கால்டு ஹாஃப். அப்போ டி பவர் ஹாஃப்ங்கிறது உள்ளே இருக்கும், சரியா? சைன் இன்வர்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே டி பவர் ஹாஃப் உள்ளே இருக்கும், வெளியே எடுக்கவே முடியாது. அதனால் ஓகே இட் இஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ். இந்த ஃபங்க்ஷன் நாட் அ ஹோமோஜீனியஸ். இதெல்லாம் உனக்கு புரியறக்காக கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன், நீ இத்தனையெல்லாம் நீ எழுதிட்டே இருக்க வேண்டியதில்லை. டைரெக்டாக நம்ம சம்ஸை ப்ரெசென்ட் பண்ணும்போது இதையெல்லாம் மைண்டில் வச்சுட்டு, பிகாஸ் இதனோட டிகிரியும் இதனோட டிகிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக யூங்கிற ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ்ன்னு இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம சம்மை ப்ரொசீட் பண்ண போய்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், யூங்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். இப்படி தான் நீ சம்மை ப்ரெசென்ட் பண்ணணும். முன்னாடி சொன்ன ரஃப் ஒர்க் எல்லாம் உனக்கு புரிகிறக்காக நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ இது நியூமரேட்டரோட டிகிரி 1, டினாமினேட்டரோட டிகிரி ஹாஃப், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் டிகிரியாக இருக்கிறனால யூங்கிற ஃபங்க்ஷன் இஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஸோ யூங்கிற ஃபங்க்ஷன் என்னது, ஹோமோஜீனியஸ் கிடையாது. ஸோ ஹோமோஜீனியஸ் ஆக்கிறதுக்கு நான் டிஃபைன் பண்ணுறேன். எப்படி, சைன் இன்வர்ஸ் இங்கே வரும்போது சைன் யூ ஆயிரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் ஈக்குவல் டு சைன் யூ. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை நான் இப்படி தான் டிஃபைன் பண்ணுறேன். எப்படி, எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் ஈக்குவல் டு, இது இங்கே வரும்போது சைன் யூ ஆயிரும். தட் இஸ் நியூ ஃபங்க்ஷன் ஒரு எஃப்ன்னு நான் எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் கண்டுபிடிக்கிறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக டிஒய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது டிஎக்ஸ் ஆகும், இது டிஒய் ஆகும். பை ரூட் ஆஃப் இது டிஎக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் இது டிஒய் ஆகும். ஸோ இதில் டி வெளியே எடுத்துக்கோ எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதில் ரூட் டி வெளியே எடுத்துக்கோ ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் ஆகும். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகும்போது மேலே ரூட் டி வந்துடும், இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். ஏன்னா இந்த டீயை ரூட் டி இன்ட்டு ரூட் டி நம்மளால் எழுத முடியும். ஸோ ஒரு ரூட் டி கேன்சல் பண்ணிக்கலாம், அப்போ நியூமரேட்டர் ஒரு ரூட் டி கிடைக்கும், ரூட் டி ஆஃப் ரூட் டி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். ஸோ இதுதான் எஃப், நம்ம எடுத்துருக்கிற எஃப். அப்போ இது என்ன ஆகும்னா டி பவரில் ஹாஃப் இன்ட்டு எஃப்னு ஆகும். ஓகே, பாருங்கள், எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் உனக்கு எப்படி கிடைக்குன்னா ரூட் டி இன்ட்டு எஃப்னு கிடைக்குது. ரூட்டிங்கிறத டி பவரில் ஹாஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு கிடைக்குது. ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது என்னென்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 1, டிகிரி 1 இல்லை ஹாஃப் இன் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ டிகிரி ஹாஃபாக இருக்கும்போது நம்ம டிகிரி ஹாஃப் இல்லை ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது
நம்ம ஆய்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ண முடியும். வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஆய்லர்ஸ் தியரம்னா, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது, அதுக்கு ஒரு டிகிரி 1/2 இருந்துச்சுன்னா எக்ஸ் இன்ட்டு எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் தான் ஹோமோஜீனியஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 1/2 அந்த டிகிரி இன்ட்டு எஃப்னு வரும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எஃப்ங்கிறது ஹோமோஜீனியஸாக இருக்கும்போது தான். அப்போ எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு டிகிரி வந்து 1/2 இன்ட்டு அந்த ஃபங்க்ஷன் எஃப்னு நம்ம சொல்லலாம். இப்போ எஃப்க்கு பதிலாக சைன் யூ இல்லையா நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறது, எஃப்ங்கிறது சைன் யூலையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்லையும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாருங்கள், அதாவது நம்ம இந்த இடத்துல பாருங்கள் ஹோமோஜீனியஸ் இல்லைன்னு சொல்லி போட்டு சைன் இந்த சைடு கொண்டு வரும்போது சைன் யூ ஆயிரும் ஈக்குவல் டு இதுன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ இதுதான் எஃப்னு ஒரு நியூ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கிறத நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இது எதுக்கு நான் எடுத்துக்க போகிறேன்னா ஹோமோஜீனியஸ்ன்னு செக் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவேன். அப்போ ஆய்லர்ஸ் தியரத்துக்கு சைன் யூன்னு எடுத்துக்குவேன். ஏன்னா எஃப்ங்கிறது இந்த இடத்துல 2 வேல்யூ, ஒன்று எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்குது, இன்னொன்று யூவில் இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சுட்டு நம்ம ஹோமோஜீனியஸ், அடுத்தது ஆய்லர்ஸ்க்கு சைன் யூ எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், உனக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக சைன் யூ, இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக சைன் யூ இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக சைன் யூ. ஸோ அப்போ என்ன ஆகும், எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற சைனை, அப்போ யூ வில் கெட் காஸ் யூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ். ஏன்னா யூங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, யூங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது. அதனால் சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் யூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ், ஏன்னா அதில் எக்ஸும் இருக்குது, ப்ளஸ் ஒய் இன்ட்டு சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா எகெயின் காஸ் யூ, ஏன்னா யூலையும் ஒய் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஒயில் பண்ணும்போது யூவில் ஒய் இருக்கிறதுனால sin u becomes cos u dou u by dou y கிடைக்கும் equal to 1/2 sin u. டிவைட் பண்ணிக்க cos u வால x dou u by dou x plus y dou u by dou y equal to 1/2 sin u by cos u. So x into dou u by dou x plus y into dou u by dou y equal to 1/2 into sin by cos வந்து tan u. Hence proved.